guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு மொறு கிறிஸ்பியான choco chips cookies. ஓவன் இல்லாம குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் சீக்ரெட் இமேஜ்னு ஒன்று வரும். அதை யார் கரெக்டாக பார்த்து டைமிங்கை பின் பண்ணி கமெண்ட்டில் சொல்கிறாங்களோ அவங்களோட நேமை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் அந்த சீக்ரெட் இமேஜை பார்த்து சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன், 1 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரை, அதை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் சர்க்கரையை, தேவையான அளவு உப்பு, சாக்கோ சிப்ஸ். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா டெய்ரி மில்கை ஃப்ரீஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லோ கலர் மாதிரி ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். கலர் சேஞ்ச் ஆனதும் பொடிச்சு வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெய்யும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்ததும் மைதாவை சேர்த்துக்கலாம். மைதாவை சேர்த்ததும் சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் போதும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கீ செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இப்போது பட்டர் ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி செய்யணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குக்கீஸு நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு தோசைக்கல்லை ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த குக்கீஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். அது மேலே வச்சு நல்லா டைட்டான மூடியை மூடி ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணணும். அவ்வளோதான், பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான பிஸ்கெட் ரெடி. நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியான பிஸ்கெட் வீட்டிலே செய்யலாம், ஓவன் இல்லாமல். குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until bye from Kiki's Lifestyle. Thanks for watching.